தாய் தமிழனையின் மல்லை செல்வங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். டான் தொலைக்காட்சியின் கல்வி சேவையினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராசலிங்கம் கிருஷ்ணராஜ், யாழ் வசாவளான் மத்திய கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். தரம் 10க்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்திட்டத்துக்குரியதான பகுதிகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புகளிலே தனிப்பாடல்கள் மற்றும் கம்ப்யூட்டர் சிறுகதை ஆகிய விடயங்களை நான் உங்களுக்கு எடுத்து கூறியிருந்தேன். அதை பற்றியதான கருத்துக்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்று சற்று அதிலிருந்து மாறுபட்டு கொஞ்சம் எங்களுடைய இலக்கண பகுதி சார்ந்த விடயங்களுக்குள் நாங்கள் நுழைய இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே நாங்கள் இலக்கியம் இலக்கணமாகிய 2 விடயங்களோடும் தொடர்பு பட்டதாக இருக்கின்றதான அணிகள் என்கின்றதான பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு அணி என்பது மொழியில் ஒரு இன்றியமையாத விடயமாக இருப்பது. நாங்கள் எங்களுடைய ஆக்கத்திறன்களை, குறிப்பாக கட்டுரை, சிறுகதை, கவிதை போன்றதான ஆக்கத்திறன்களை நாங்கள் படைக்க முற்பட்டாலோ அல்லது எங்களுடைய மொழியிலே எந்த ஒரு மொழியிலும் எழுந்திருக்கின்றதான இலக்கியங்களை நாங்கள் அவற்றை வாசித்து அறிந்து விளக்க முற்பட்டாலோ அந்த இலக்கியங்களை சுவைபட தந்த கவிஞர்களும் இலக்கியங்களை சுவையாக படைக்க நினைப்பவர்களும் இந்த அணி இல்லாமல் அந்த இலக்கியங்களை உருவாக்கிவிட முடியாது. அந்த அளவுக்கு அணிகள் ஒரு இலக்கிய ஆக்கத்திலே முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றன. காரணம், நாங்கள் சாதாரணமாக இருக்கின்ற பொழுது சாதாரண மனிதர்களாகவே இருக்கின்றோம். இப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு மணமகனாக அல்லது மணமகளாக மணவரைக்கு செல்ல போகிறானாக இருந்தால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த பெண்ணை அல்லது அந்த ஆணை எப்படியெல்லாம் நாங்கள் அலங்காரப்படுத்துகின்றோம். குறிப்பாக பெண்கள் சாதாரண நிலையிலிருந்து ஒரு மணப்பெண்ணாக மணவரைக்கு செல்லுகின்ற பொழுது அவளுடைய அந்த தோற்றத்தை நாங்கள் அழகுபடுத்தி மெருகூட்டி அங்கே வருகின்றவர்களுக்கும் அந்த மணப்பெண்ணுக்கும் இடையிலான ஒரு வேறுபாட்டை அணியினூடாக, அலங்காரத்தினூடாக நாங்கள் அங்கே வேறுபடுத்துகின்றோம். அதுபோல இலக்கியத்திலே ஒரு கவிஞன் தான் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு சாதாரண விடயத்தை அதை ரசிப்பவர்கள், கேட்பவர்கள் ரசிக்கின்ற வகையிலே எடுத்து அழகாக சுவைபட தருவதற்கு பயன்படுத்தப்படுவதாக இந்த அணி என்கின்ற விஷயம் இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், அணி என்பது அழகு, அலங்காரம் என்று பொருள்படும். அணி ஒரு விடயத்தை, எடுத்துக்கொண்ட விடயத்தை கவிஞன் அழகுபடவும் அலங்காரத்துடனும் எடுத்து சொல்வதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். சாதாரணமான ஒரு விடயம், ஒரு காலை காட்சி. காலையிலே கிழக்கு வானில் சூரியன் உதிக்கின்றது, இது சம்பவம். அப்ப இந்த சம்பவத்தை ஒரு கவிஞன் அவன் தன்னுடைய கற்பனையிலே அங்கே அழகாக மீது கூட்டுவான். ஆஹா, பொழுது விழுகின்றது, வானம் செக்கச்சுவேலென சிவந்திருக்கின்றது, செக்கச்சுவேலென சிவந்திருக்கின்ற அந்த பொழுதிலே ஒரு தங்க வட்ட தட்டு மேலெழுந்து வருகின்றது. இது கவிஞனுடைய கற்பனை. அங்கே அந்த விடயத்தை, காலை வேளையிலே சூரியன் கிழக்கு வானிலே உதயமாகின்றான் என்கின்ற அந்த விடயத்தை கவிஞன் தன்னுடைய கற்பனைக்கிலே கொண்டு போய் அங்கே அழகாக படைக்கின்ற பொழுது அந்த படைப்புக்கு துணை செய்வதாக இந்த அணி இருக்கின்றது. ஆக அணி என்பது அங்கே மொழியை அழகுபடுத்துவதாக அமைவது. அப்படி மொழியை அழகுபடுத்துவதாக அமைகின்ற பொழுது நாங்கள் அதை அணி என்று சொல்லுவோம். இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றோம், மொழியை அழகுபடுத்துவதாக அமைவது. அப்படி மொழியை அழகுபடுத்துவதாக நாங்கள் அமைகின்ற பொழுது அதை நாங்கள் அணி என்று குறிப்பிடுகின்றோம். ஒருவர் தான் சொல்ல வந்த கருத்தை சுவையோடும் அழகோடும் பொருள் வலிமையோடும் சொல்ல அணிகள் பயன்படுகின்றன. தான் என்ன விடயத்தை சொல்ல போகின்றார் என்பதை, அந்த கருத்தை சுவையாக மற்றவர்கள் ரசிக்கின்ற வகையிலே சுவையோடு அழகோடு சொல்ல வந்த விடயத்தை அங்கு ரசனை மிக்கதாக அழகோடு சொல்லுகின்ற பொழுது பொருள் சிதைவு ஏற்படக்கூடாது, பொருள் வலிமையோடு தான் விளக்க முற்படுகின்ற விடயத்தை அப்படியே கொஞ்சம் மேலதிகமான பொருள் வலிமையோடு சொல்லக்கூடியதாக இந்த அணிகள் பயன்படுகின்றன. இது தன் அப்ப எப்படியாக எடுத்துக்கொண்ட கருத்தை மேலும் விளங்க வைப்பதாக, தெளிவுபடுத்துவதாக நாங்கள் இந்த அணிகளை சொல்லிக் கொள்கின்றோம். இப்போ சாதாரணமான விஷயம், ஒரு முகம். அந்த முகத்தை, அதனுடைய அழகை சொல்வதற்கு எங்களுக்கு முழுமதி நன்றாக தெரிந்தது, அதனுடைய பிரகாசம் தெரிந்தது. நாங்கள் அந்த முகத்தை பார்த்தவுடன் சொல்லுகின்றோம், மதி போன்ற முகம், மதிமுகம். ஆக அந்த முகத்தை சுவையாக சொல்வதற்கு, அதனுடைய தோற்றத்தை அழகாக சொல்வதற்கு நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். அப்போ ஒருவருடைய தோற்றம், இப்போ வகுப்பில் ஒரு மாணவன், சாதாரணமாக மாணவன் சொல்ல ஒரு நன்றாக பருத்த உடல் அமைப்பு இருக்கிற ஒரு மாணவன் வருகின்றான்னு சொன்னால் உடனே பார்த்தோன்னு சொல்லுவாங்க, உந்தா பார் ஜானை வருகின்றது. அவனுடைய தோற்றத்தை அங்கே நாங்கள் ஜானையாக சொல்லுகின்றோம். வெளியே உயரமானவர் வருகின்றாராக இருந்தால் கொக்கு வருகின்றது, தென்னை மரம் வருகின்றது என்று சொல்லுகின்றோம். அது அவருடைய தோற்றத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்லுகின்றோம்.
அப்போ அதுதான் அங்கே அணி. அதை நாங்கள் அந்த நபரை குறிப்பதற்கு எங்களுக்கு தெரிந்த பொருட்களை அங்கே பயன்படுத்துகின்றோம். இது சந்தர்ப்பத்துக்கு ஏற்க அதனுடைய இயல்புகள் மாறிக்கொண்டு போகும். அப்படியான இந்த அணியை நாங்கள் மொழியிலே இலக்கணத்திலே இரண்டாக பாகுபடுத்துகின்றோம். ஒன்று சொல்லணி, மற்றது பொருளணி. அணிகள் இரண்டாக பாகுபடுத்தப்படுகின்றன, சொல்லணி மற்றது பொருளணி. சொல்லணி என்பது ஒரு செய்யுள்களிலே பாடல்களிலே அந்த செய்யுள்களுடைய பாடல்களுடைய சொற்களை அழகுபடுத்துவதாக அமைகின்ற பொழுது அதை நாங்கள் சொல்லணி என்று சொல்லுவோம். திருக்குறளில் அழகான ஒரு குறள் இருக்கின்றது. சொல்லுக சொல்லை அச்சொல், சொல்லுக சொல்லை சொல்லை பிறிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாங்கள் ஒரு சொல்லை சொல்லுகின்ற பொழுது அச்சொல்லை வெல்லக்கூடிய வேறு சொற்கள் இருக்கின்றனவா என்பதை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். அந்த சொல் என்பதை அந்த குறளிலே அடுக்கி கொண்டு போகப்பட்டிருக்கும். ஆகவே அது ஒரு சொல்லணி. அங்கே சொல் என்கின்ற விடயம் அங்கே மீண்டும் 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 பயன்படுத்தப்படுவதனூடாக அந்த குறளங்களுக்கு அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அப்படியாக சொற்களை அழகுபடுத்துகின்றதாக அமைகின்ற பொழுது அதை நாங்கள் சொல்லணி என்று சொல்லுவோம். செய்யுள்களிலும் பாடல்களிலும் சொற்களையும் சீர்களையும் அழகுபடுத்துவனவாக அமைவன சொல்லணிகள் ஆகும். எப்படியாக அந்த செய்யுள்கள் பாடல்களிலே வருகின்ற முதலாவது எழுத்து ஒரே மாதிரியாக அமைய வருகின்றதான மோனை அணி, இரண்டாவதான எழுத்து ஒரே மாதிரி அமைய வருவதான எதுகை அணி, ஒரு செய்யுளனுடைய இறுதி சொல் அடுத்த செய்யுளனுடைய முதல் செயலாக அமைவதாக இருக்கின்ற அந்த ஆதி, அபிராமி அந்த ஆதி இந்த அமைப்பிலே அமைந்தது. அவை இப்படியான இந்த அணிகள் எல்லாவற்றையும் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்று சொல்லி கேட்டால் சொல்லணிகள் என்று சொல்லுவோம். அடுத்தது பொருளணி. பொருளணி இந்த செய்யுள்களிலே அல்லது இலக்கியங்களிலே அந்த சொற்றொடர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தை சிறப்பாக முன்வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அணிகள், அந்த கருத்தை தெளிவுபடுத்துவதாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதான அணிகள், அவற்றை பொருளணிகள் என்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல இப்போ முகத்தினுடைய தோற்றம், அந்த தோற்றம் என்கின்ற கருத்தை நாங்கள் சொல்வதற்கு மதி போன்ற முகம் என்று சொல்லுகின்றோம். அங்கே முகத்தினுடைய தோற்றம் என்கின்ற பொருளை சந்திரனை கொண்டு நாங்கள் விளக்குகின்றோம். பல்லை சொல்லுகின்ற பொழுது அதனுடைய தோற்றம் தன்மை எப்படி இருக்கும், அதனுடைய நிறம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் காட்டுவதற்காக முத்து போன்ற பல், முத்து வெண்மையானது, அதனுடைய தோற்றத்தினுடைய தன்மையையும் அதனுடைய வெண்மையையும் வைத்துக்கொண்டு முத்து போன்ற பல் என்று சொல்லுகின்றோம். மென்மையான பாதங்கள் என்கின்ற பொழுது அங்கே கமலம் தாமரை மலர் போன்ற மென்மையான பாதங்கள் என்று சொல்லுகின்றோம். அப்போ அதனுடைய பொருள் அமைதி, பொருளை நாங்கள் மையமாக வைத்து சொல்லுகின்றதற்கு இந்த பொருளணிகளை பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். ஆக நாங்கள் எங்களுக்கு நன்றாக தெரிந்த உவமை, இதை போல அது போல இது இருக்கின்றது என்று சொல்வதான உவமை, அதுதான் இது என்கின்றதான உருவகம், இயற்கையை தனக்கு சாதகமாக கவிஞன் பயன்படுத்துகின்றதான தற்குறிப்பேற்றம். நாங்கள் சாதாரண நிலைமையில் சொன்னால் இந்த அண்டப்புழுகு ஆகாச புழுகு என்று சொல்லி கவிஞன் தன்னுடைய கற்பனையிலே ஒன்றினுடைய இயல்பை உயர்த்தி கூடுவதாக அமைகின்றதான உயர்மன உச்சி அணிகள் போன்றனவெல்லாம் எங்களுக்கு பொருளணிகள் சார்ந்ததாக அமைந்து கொள்ளுகின்றன. இந்த பகுதிகளிலே இந்த சொல்லணி பொருளணி என்கின்ற இந்த இரண்டு நிலைகளிலும் நாங்கள் இந்த சொல்லணிகள் பற்றியதாக இலக்கியங்களிலே அந்த இலக்கியங்கள் கூறுகின்ற கருத்துக்களை அழகுபடுத்துவதாக அமைகின்றதான பொருளணிகள் பற்றியதான விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த சொல்லணிகளை தாண்டி அந்த பொருளணிகள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் இங்கே தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இலக்கியங்களை அழகுபடுத்துவதாக அமைகின்ற இந்த பொருளணிகள் நாங்கள் இன்றைய இந்த பகுதிகளிலே தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே பொருளணிகள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இலக்கியங்களுடைய கருத்துக்களை அழகுபடுத்துவதாக அமைவதால் எங்களுடைய இலக்கிய உருவாக்கத்திலே இவை முக்கியமான இடத்தினை பெறுவதாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே பொருளணிகளிலே முதலாவதாக நாங்கள் நன்கு அறிந்ததான உவமையணியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். உவமையணியை பற்றி நாங்கள் சிறு வகுப்புகளிலிருந்தே தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகின்றோம். இதை நாங்கள் சாதாரணமாக கதைக்கின்ற பொழுதே பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக இப்போ ஒரு வீட்டிலே ஒரு குழந்தையினுடைய தன்மையை விளக்க போகணும்னு சொல்லினால், குழந்தை அப்பா மாதிரி இருக்கு அல்லது அம்மா மாதிரி இருக்கு, பாட்டன் மாதிரி இருக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பயன்படுத்தப்படுவது நாங்கள் அறிந்து பயன்படுத்துகின்றோமோ அறியாமல் பயன்படுத்துகின்றோமோ அங்கே அந்த மாதிரி என்கின்ற அந்த உவமை உருவினூடாக ஒப்பிடப்படுவது உவமையணி. ஆக உவமை என்பது ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு கூடுவது. தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாத ஒரு பொருளை விளக்குகின்ற பொழுது அதை நாங்கள் உவமை என்று சொல்லுவோம். இது வேறு பொருட்களுக்கிடையில் ஏதாவது வகையில் ஒப்புவமை கூறுவது உவமை அணியாகும். அதாவது ஒருவர் தான் எடுத்துக்கொண்ட பொருளை வேறொரு பொருளுடன் ஒப்பிட்டு விளக்குவது உவமை அணியாகும்.
இப்போ நாங்கள் ஒரு பொருளை இன்னும் ஒரு பொருளோடு தொடர்பு படுத்தி நாங்கள் ஒப்பிட்டு விளக்குகின்ற பொழுது அதை உவமை என்று சொல்லுவோம். அங்கே இலகுவாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்றதான உதாரணங்களை அந்த மதி போன்ற முகம், கமலம் போன்ற பாதம், முத்து போன்ற பெல், இந்த உதாரணங்களை நாங்கள் கதைக்கின்ற பொழுதே அங்கே ஒன்றை ஒன்றுடன் ஒப்பிடுகின்றோம். சாதாரணமாக நாங்கள் பேச்சு வழக்கில் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த போன்ற என்பதற்கு பதிலாக மாதிரி என்பதை அதிகமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். அவரை மாதிரி இருந்தது, அங்கே வேற அண்ணன் மாதிரி நடந்து வாரான், தேரா நடக்கிறான், தேரா மாதிரி நடந்து வருகின்றான், யானை போல அசைந்து வருகின்றான் என்று சொல்லி நாங்கள் இயல்பாக பயன்படுத்துகின்ற பொழுது அவைகள் எல்லாமே இந்த உவமையணி சார்ந்ததாகவே அமைந்து கொள்ளுகின்றது. ஒரு உவமை அணி 4 கூறுகளை கொண்டிருக்கும். ஒன்று உவமானம், 2 உவமேயம், 3 பொதுத்தன்மை, 4 உவமை உருபு ஆகிய இந்த 4 உறுப்புகளும் ஒரு உவமை அணியிலே இருக்கும். அதில் 3 விடயங்கள், உவமானம், உவமேயம், உவமை உருவு என்கின்ற 3 விடயங்களும் வெளிப்படையாக தெரிவதாக அமைந்திருக்க, பொதுத்தன்மை இந்த உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் இடையிலான ஒப்பீடாக இருக்கும். அதிலே நாங்கள் உவமானம் என குறிப்பிடுகின்ற பொழுது நமக்கு தெரிந்த பொருள் என்று சொல்லுவோம். ஒரு பொருளுடை நாங்கள் ஒப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது அந்த பொருளை ஒப்பிடுவதற்கு நாங்கள் எதை பயன்படுத்துகின்றோமோ அது எங்களுக்கு தெரிந்த பொருள். மகனுடைய தோற்றத்தை சொல்வதற்கு அந்த அப்பாவை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஆகவே மகன் தந்தையை போன்றவன் என்று சொல்லி ஒப்பிடுகின்றோம். ஆகவே எங்களுக்கு தந்தை உவமானம், தந்தையை போன்ற மகன், தந்தையை மாதிரி மகன் இருந்தான். ஆகவே மகனுடைய தோற்றத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு அப்பாவினுடைய தோற்றம் தெரியும். ஆகவே அங்கே அப்பா எங்களுக்கு உவமானம். அந்த அப்பாவை கொண்டு நாங்கள் யாருடைய தோற்றத்தை விளக்குகின்றோம்? மகனுடைய தோற்றத்தை விளக்குகின்றோம். ஆகவே நாங்கள் அந்த தெரியாத பொருள் அல்லது விளக்க எடுத்துக்கொண்ட பொருள், எந்த பொருளை விளக்கப் போகின்றோமோ அது உவமேயம். இந்த 2க்கும் இடையிலான ஒத்ததன்மை, அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலான ஒத்ததன்மை எதை சொல்லுகின்றோம்? அவருடைய தோற்றம், குணையியல்பு. ஆகவே இந்த பண்புகள் அங்கே பொதுத்தன்மை. அந்த 2ஐயும் எது உவமானம் உவமேயமாகிய அந்த 2ஐயும் இணைக்க பயன்படுத்தியது. மகன் அப்பா மாதிரி இருந்தான் என்று சொன்னால் மாதிரி, அல்லது மகன் தந்தையை போன்றவன் என்று சொல்லி சொன்னால் அந்த போன்ற ஆகிய இந்த போன்ற மாதிரி முதலியவற்றை நாங்கள் உவமை உருவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். தமிழிலே உவமை உறுப்புகள் விதிக்கப்பட்டன பல இருக்கின்றன. இலக்கண மரபில் எங்களுக்கு போல புரிய ஒப்ப எண்ணமான நேர நிகர்ப்ப முதலியனவெல்லாம் உவமை உறுப்புகளாக சொல்லப்பட்டாலும் இன்று நாங்கள் போல போன்ற மாதிரி ஆகிய 3ஐயும் அதிகமாக பயன்படுத்திக் கொள்கின்றோம். ஏனைய உறுப்புகளை நாங்கள் இலக்கியங்களை கற்கின்ற பொழுது அந்த இலக்கிய பாடங்களிலே ஏனைய உறுப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளை. ஆகவே நீங்கள் அதை குழம்ப தேவையில்லை, அங்கே நாங்கள் படிக்கின்ற பொழுது அவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இலகுவாக நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த போல போன்ற மாதிரி என்பவற்றை நீங்கள் இலக்கிய உருவாக்கங்களில் நீங்கள் கையாண்டாலே போதும். அதை வைத்துக்கொண்டு உறுப்புகளை இனங்காண்பதற்காக நாங்கள் ஒரு உதாரணம் சொல்லி இருக்கின்றோம். குவளை மலர் போன்ற கண்கள், குவளை மலர் போன்ற கண்கள் எங்கேயாவது அறிந்த மாதிரி இருக்கின்றதா என்று கேட்டால், நாங்கள் கம்ப்யூட்டர் பாடத்தினுடைய இறுதியிலே அந்த அரவிந்தனுடைய கண்களுடைய தோற்றத்தை சொல்வதற்கு இது அங்கே கையாளப்பட்டிருக்கும். குவளை மலர் போன்ற கண்கள். இங்கே பாருங்கள், கண்களுடைய தோற்றத்தை விளக்குவதற்காக எங்களுக்கு குவளை மலர்கள் உவமிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அங்கே அந்த கண் தன்மையை தோற்றத்தை சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதான தெரிந்த பொருள் குவளை மலர் எங்களுக்கு உவமானம். அந்த குவளை கண்ணனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்ற ஒரு சிந்தனை வருகின்ற பொழுது அதற்கு ஒப்பிடப்படுகின்றது குவளை மலர். ஆகவே குவளை மலர் உவமானம். அந்த குவளை மலருடன் ஒப்பிட்டு விளக்கப்பட்டிருக்கின்ற பொருள் கண். ஆகவே கண் உவமேயம். அந்த 2க்கும் இடையிலே இருக்கின்ற ஒத்ததன்மை அதனுடைய தோற்றம். ஏன்னா குவளை மலருடைய மனம் கண்ணில் வராது, அவருடைய நிறம் கண்ணில் இருக்காது. ஆகவே அதனுடைய தோற்றத்தை கண்டு உருவத் தோற்றத்தை வைத்துக்கொண்டு சொல்லுகின்றோம். ஆகவே அங்கே தோற்றம் அதனுடைய பொதுத்தன்மையாக இருக்கின்றது. 2க்கும் இடையிலே குவளை மலரையும் கண்ணையும் இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதான சொல் எங்களுக்கு இங்கே போன்ற என்பது. ஆகவே போன்ற என்பது எங்களுக்கு அதனுடைய உவமை உருவாக இருக்கின்றது. அதுபோல பவளம் போன்ற வாய் என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பவளம் உவமானம், அங்கே வாய் உவமேயம். இங்கேயும் அந்த பவளத்தினுடைய தன்மையினுடைய தோற்றம் நிறத்தை நாங்கள் இங்கே சொல்ல போகின்றோம். அது பொதுத்தன்மை. உருவு போன்ற என்பது. அதுபோல முத்து போன்ற பல், முத்து உவமானம், பல் உவமேயம், பொதுத்தன்மை அதனுடைய தோற்றமும் வெண்மையும், போன்ற என்பது உவமை உருவு. அதுபோல பட்டு போன்ற தேகம். ஆகவே அங்கே அந்த பட்டு என்பது உவமானம், தேகம் உவமேயம், மென்மை.
அந்த பட்டுக்கும் தேகத்துக்கும் இடையிலான இருக்கின்ற ஒத்தத்தன்மையாக இங்கே நாங்கள் மென்மைத்தன்மை என்பதை அவருடைய பொதுத்தன்மையாகவும் அங்கேயும் நாங்கள் போன்ற என்பதை உவமை உருவாகவும் குறிப்பிடலாம். அப்போ இப்படியாக ஒரு உவமை அணி ஒரு இலக்கியத்திலே ஒரு பாடலடியை தந்து அதிலே இருக்கின்ற உவமை அணியை விளக்குக என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வினாத்தாளிலே கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் இந்த அமைப்பிலே கொடுக்க வேண்டும். இதுபடித்தான் கொடுக்க வேண்டும் என்பதில் என்னும் ஒரு முறையில் நாங்கள் விடை எழுதுகின்ற பொழுது எழுதிக் கொள்ளலாம். அதை பந்தி அமைப்பில் உதாரணமாக இங்கு என கண்களுடைய தோற்றத்தை விளக்குவதற்கு குவளை மலர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அல்லது குவளை மலர் உவமிக்கப்பட்டிருக்கின்றது. உவமானமாக குவளை மலரும் உவமயமாக கண்களும் பொதுத்தன்மையாக தோற்றமும் அமைந்திருக்கின்றது என்று சொல்லி வசனமாக எழுதினாலும் சரி, அல்லது நாங்கள் சுருக்கமாக இலகுவாக விளங்குகின்ற வகையிலே உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை என்ற அமைப்பிலே நாங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை உவமை அணி தொடர்பான தெளிவினை சரியாக கொடுப்பதற்குள்ளவும் இலகுவாகவும் நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். ஆகவே நம்ம ஒரு செய்யுளை தந்த அந்த செய்யுளில் இருக்கின்ற உவமை அணியை இனங்காண சொல்லி உங்களை கேட்டால் இந்த உவமான உவமையும் பொதுத்தன்மையாகிய விடயங்களை கொடுத்து உவமை உருவை விட்டாலும் மற்ற 3 விடயங்கள் முக்கியமானவை, அவற்றை கொடுத்து அந்த உவமை அணியை விளக்க பழகி கொள்ளுதல் வேண்டும். ஆக இது இந்த உவமை அணியினுடைய அடிப்படை அமைப்பாக இருக்கு. ஆக இதை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய இந்த உவமை அணியை நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதான அல்லது தெரிந்து கொள்ளக்கூடியதான சில திரைப்பாடல் வரிகளை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறேன். எங்களுக்கு திரைப்பாடல்கள் என்றால் எல்லோருக்குமே ஆர்வம் இருக்கும். அங்கே இந்த இலக்கியங்களிலே குறிப்பாக பாடல்கள் உண்மையாக அவையும் எங்களுடைய இலக்கியங்களிலே கவித்திறனை பல சிறந்த கவிஞர்களை கொண்ட அங்கே உருவாக்கப்பட்டவையாக அவை இருக்கின்றன. அந்த வரிகளிலே இந்த அணிகள் எல்லாம் அழகாக கையாளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த உவமை அணியை கொண்டதான ஒரு சில பாடல் வரிகள் இங்கே உங்களுக்காக எடுத்து தரப்பட்டிருக்கின்றது. இதை மையமாக வைத்துக்கொண்டு என்னை நீங்கள் பாடல்களை கேட்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற இந்த சொற்பிரயோகங்களை வடிவாக கவனித்து பார்த்தீர்களாக இருந்தால் இன்னும் நிறைய நீங்கள் அணிகளை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒன்று அருமையான ஒரு பழைய பாடல், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். மிகவும் பழமையான ஒரு பாடல். அந்த பாடல் அங்கே சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றதான அந்த பாடலினுடைய முதல் 2 அடிகள் அங்கே பாருங்கள், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அப்போ நாங்கள் சுதந்திரமாக பறவை எப்படி இறகடித்து சுதந்திரமாக பறந்து திரிகின்றதோ அது போல வாழ வேண்டும் என்று சொல்லி முதலாவது அடியிலே சொல்கிறார். பறவை போல வாழ வேண்டும். யார்? நாம். ஆகவே அங்கே எங்களுக்கு அந்த பறவை உவமானமாகவும் நாம் என்பது உவமயமாகவும் இருக்கும். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். அலைகள் தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாக அதை ஆடிக்கொண்டிருப்பது போல நாமும் ஆட வேண்டும் என்று சொல்லி சொல்லும். அதுபோல அடுத்தது இன்னும் 1 பாடலடி, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ என்கின்ற அந்த பாடலில் இருந்து 3 அடிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. தென்றலை போல நடப்பவள், அஞ்சுகம் போல இருப்பவள், கொட்டும் அருவி போல சிரிப்பவள். ஒரு பெண்ணினுடைய நடை, அவளுடைய தோற்றம், அவளுடைய சிரிப்பு என்ற 3 விடயங்களும் இந்த 3 அடிகளிலே சொல்லப்படுகின்றன. தென்றலை போல நடப்பவள். இப்போ தெரியும், தென்றல் காற்று, புயற்காற்றினுடைய தன்மை வேறு, வேகமாக வீசும், மற்றவர்களை எரித்து தள்ளுவது போல போகும். இங்கே தென்றல் அமைதியாக மென்மையாக, அவளுடைய நடையிலே ஒரு அமைதியும் மென்மையும் இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார். என்றால் சொல்லுகிறார், அஞ்சுகம் போல இருப்பவள். தோற்றம் அஞ்சுக மலரை போல அவளுடைய தோற்றம் இருக்கின்றது என்பது சொல்லப்படுகின்றது. 3 கொட்டும் அருவி போல சிரிப்பு, கலகலத்த சிரிப்பு, மென்மையான சிரிப்பு. மென்மையான சிரிப்பு என்னுடைய தன்மை வித்தியாசம். அருவி நீர் கொட்டுகின்ற பொழுது ஒரு ஓசை இருக்கு. அப்போ அந்த கலகலத்த புன்னகை, ஏன்னா அது பெரும் சிரிப்பு, சத்தமிடுகின்ற அந்த சிரிப்பு. ஆகவே அதை சொல்லுகின்றார், கொட்டும் அருவி போல சிரிப்பு. ஏன்னா ஒரு இடைக்காலங்களிலே 90களுக்கு முன்னர் வந்த பாடல்களிலே ஒரு பிரபல்யமாக இருந்த பாடல் கமலஹாசன் அவருடைய திரைப்படத்தில் இடம்பெற்றிருப்பது, டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா, மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா. என ஒரு பெண்ணினுடைய இங்கே பாருங்க அதே விடயம், 2 சிரிப்புகளுக்கு இடையிலான ஒப்பீடு. இங்கே அருவியை ஒப்பிடுகின்றார். அடுத்த பாடல், அடுத்த வரியில் வைரமுத்துவர்கள் கவிரமுத்துவர்களுடைய கவி வரிகள், டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா. இன்றைய நாங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வித்தியாசமான பாடல்களை நாங்கள் ஒளியாக விட்டாலும் எங்களுடைய நிலை தொலைபேசிகளில், நிலையான தொலைபேசிகளுடைய அந்த சத்தம், அந்த ரிங் ஒலி, ஏன்னா அது ஒரு பெரிய சத்தமாக எங்கு நின்றாலும் மற்றவர்களை அழைக்கின்ற பெரிய சத்தமாக இருக்கு. அதுபோல் இந்த பெண்ணினுடைய அந்த ஓசை, கலகல என்ற அந்த சிரிப்புக்கு அங்கே கவிஞன் ஒப்பிடுகின்றான், டெலிஃபோன் மணி போல். அவை உவமானம், அங்கே டெலிஃபோனுடைய மணி உவமானமாக, அவளுடைய சிரிப்பு உமயமாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மெல்போன் மலர் போல், மெல்போன் மலர் இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் மலர்கின்றதான ஒரு மலர். இப்போ அதனுடைய தோற்றத்தை கொண்டு வந்து இங்கே அந்த பெண்ணுடன் ஒப்பிட்டு அது போன்ற மென்மையான இயல்புடையவளா என்று சொல்லி சொல்கிறேன். இது
விஜய் அவர்களுடைய திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பிரபல்யமான பாடல். 2 விடயம் இங்கே இருக்கும். பாடலுடைய உவமை உருவமாகிய 2 அணிகளையும் அடுத்தடுத்து சொல்லி கொண்டு போவார் இந்த கவிஞர். பாடலிலே கரிகாலன் காலை போல கருத்திருக்குது குழலு, அதனுடைய பாடல் துளர்மங்கால குழலல்ல தாஜ்மஹால் நிழலு, சேவலோட கொண்டை போல சிவந்திருக்குது உதடு, உதடல்ல செஞ்சு வச்ச தகடு. நான் அங்கே உவமையுடன் சம்பந்தப்பட்ட 2 மட்டும் இங்கே எடுத்திருக்கின்றேன். மற்றது அதுதான் இது என்கின்ற உருவகத்தினுடைய தோற்றத்துக்கு மாறும். ஆகவே கரிகாலன் காலப்போல இங்கே அங்கே இடை வலுவாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது போலி வடிவமாக கால் என்கின்ற தன்மை காலப்போல, காலை என்று பெறவனும் காலப்போல என்று சொல்லி பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே கரிகாலனுடைய கால் கருப்பு நிறம், குழல் என்பது கூந்தல். அப்போ கூந்தலுடைய நிறத்தை சொல்வதற்கு கரிகாலனுடைய காலனுடைய தன்மை, அவனுடைய கருமை நிறம் அங்கே பயன்படுத்தி இருக்கின்றது. அதுபோல் எங்களுக்கு தெரியும் சேவலுடைய கொண்டை தலையிலே இருக்கின்ற கொண்டை சிவப்பு நிறம். ஆகவே உதட்டினுடைய அந்த வர்ணத்தினை சிவப்பினை சொல்வதற்கு எங்களுக்கு இங்கே கவிஞன் சேவலுடைய கொண்டையுடன் ஒப்பட்டிருக்கின்றான். சேவலுடைய கொண்டை போல சிவத்திருக்குது உதடு என்பதாக அந்த பாடல் அமைகின்றது. அதுபோல அண்மை காலத்திலே வந்ததான ஒரு திரைப்பட பாடலில் இருந்தான் அடி காந்த கண்ணழகி லுக்க விட்டு ஹிக்கி ஏத்து முத்துப்பல்லழகி. இங்கே இந்த காந்த கண்ணழகி முத்துப்பல்லழகி இங்கே சொற்களிலே பாருங்கள், அந்த போன்ற போடம் என்கின்றதான உவமை உருவுகள் இங்கே இல்லை. காந்த கண்ணழகி, ஆனால் நிலை மாறவில்லை. காந்தம் போன்ற கண்ணழகி அதே நிலையிலேயே வருகின்றது. உவமானம் முன்னும் உவமையும் பின்னுமாக. இதை நாங்கள் தொகை அடிப்படையிலே உவமை தொகை என்போம். இது உவமை அணிதான். உருபு மறைந்திருந்தாலும் அதனுடைய நிலை மாற்றம் இல்லை, அது அப்படியே அமைந்து கொள்ளுகின்றது காந்த கண்ணழகி. அதுபோல நாங்கள் முத்து போன்ற பல் என்று சொன்னோம், இங்கே முத்து பல்லகி என்று வருகின்றது. முத்துப்பல், காந்த கண், முத்துப்பல் ஆகிய இந்த 2 அழகி என்பது அங்கே அவருடைய சொல்லுடன் இணைக்கப்பட்டிருப்பது. இப்போ முத்து போன்ற பல் என்பதிலே போன்று மறைந்து நின்று முத்துப்பல் என்று வந்தாலும் அதுவும் உவமைதான். அது நிலை மாறாது, நிலை மாற்றம் இல்லாமல் வருகின்றது. அதுபோல 2000 ஆண்டுகளின் பின்னர் வந்ததான ஒரு கிராமிய நாட்ட பாடல் சார்ந்ததான அந்த முதலடிகள் அங்கே சிங்கம் போல நடந்து வாரா என் செல்ல பேராண்டி என்கின்ற அந்த பறவை முனியம்மாவினுடைய குரலில் ஒழித்திருக்கின்றதான பாடல். ஆகவே அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நடையினுடைய தன்மை, ஆணினுடைய நடையிலே இருக்கின்ற அந்த கம்பீரம், அந்த கம்பீரத்தை அந்த கவிஞன் சிங்கத்துடன் ஒப்பிடுகின்றார். சிங்கம் போல நடந்து வாரான் என் செல்ல பேரான் என்று சொல்லி அங்கே ஒப்பிட்டிருக்கின்றதான தன்மை இருக்கு. இவை ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சுவாரஸ்யமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த திரைப்பாடல்களை மையமாக வைத்து நாங்கள் எடுத்து தந்திருக்கின்றோம். நீங்கள் படிக்கின்ற இலக்கியங்களிலே நாங்கள் படித்த கம்ப்யூட்டர் சிறுகதையாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே படித்த நீதி பாடல்களாக இருக்கலாம், பாரதியாருடைய சுயசரிதியாக இருக்கலாம். அங்கெல்லாம் அழகான உவமைகளை கையாண்டிருப்பார் பாரதியார். அங்கே சுதந்திர நற்பெயருடைய அவர்கள் அதை அளிப்பது போல, ஏன்னா நாங்கள் அந்த சுதந்திர நற்பெயரை அளிக்க விரும்பிய அந்த தேச துரோகிகளுக்காக காத்திருக்கின்ற வீரர்கள் எப்படி காத்திருப்பார்கள், அதுபோல தானும் தன்னுடைய காதலிக்காக காத்திருப்பார் என்று சொல்லுகின்றார். அவருடைய முகம் பூத்த ஜோதி போன்றது என்று சொல்லி எடுத்து காடுவார். ஏன்னா அந்த தேரிலே அகப்பட்ட சிறு விலங்கு எப்படி அந்த சில்லோடைய சுழருமோ அதுபோல தானும் தன்னுடைய காதலியினுடைய சிந்தனையிலேயே சுற்றி சுழன்றதாக சொல்லியிருப்பார் பாரதியார் சுயசரிதியிலேயே. பாரதியார் இதெல்லாம் நாங்கள் படித்த பாடங்களிலே கற்றிருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், குவளை மலர் போன்ற கருநீல கண்களை விரித்து கம்ப்யூட்டர் சிறுகதையிலே இறுதியில் அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன இப்போ அந்த இப்படியான அதை விட நிறைய உவமைத்தோர்கள் நாங்கள் அங்கே சிறுகதையிலே பார்த்தோம். அப்போ இவைகள் எல்லாம் நாங்கள் இலக்கியங்களிலே கற்றது. இனி வருகின்ற அங்கே கற்கப் போகின்ற பாடங்களிலும் எங்களுக்கு இப்படியான சுவாரஸ்யமான அணிகள் இருக்கின்றன, உவமைகள் இருக்கின்றன. அவற்றை அறிந்து கேட்க வேண்டும். பாடல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் திரைப்பாடல்களையும் நாங்கள் வெறுமனே அதை இசையுடன் கூடியதாக அல்லது வரிகளை மட்டும் நினைவுபடுத்துவதாக நாங்கள் கொள்ளாமல் அந்த பாடல்களில் இருக்கின்ற இப்படியான இலக்கண மரபுகளை, அதன் இருக்கிற அணிப்பிரியோகங்களை நாங்கள் அறிந்து கேட்கின்ற பொழுது அது எங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். ஆக மாணவர்களே, உவமை அணி என்கின்றதான விடயம் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த பாடலோடு சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள் நீங்கள் தொடர்படுத்தி பார்க்கின்ற பொழுது அதனுடைய தெளிவு ஏற்படும். ஒன்றுடன் ஒன்றை ஒப்புவது, உவமானம், உவமையும், உவமை உருவை, பொதுத்தன்மை ஆகிய உறுப்புகளை தனக்கிலே கொண்டிருப்பது. அங்கே உவமை உருவு என்பது மறைந்து நின்றும் உவமானம் உவமையும் இணைந்தும், அங்கே என்ன முத்து போன்ற பெல் என்பதற்கு பதிலாக முத்துப்பெல் என்று வந்தாலும் அது எங்களுக்கு உவமையாகத்தான் அங்கே அமையப் போகின்றது. அங்கே ஒன்றுடன் ஒன்று நாங்கள் ஒரு தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை விழிப்பதாக, அல்லது 2 பொருட்களுடைய ஒத்த தன்மை கருதி அதனை ஒப்பிட்டு ஒரு பொருளுடைய தன்மையை நாங்கள் விளக்குவதாக கையாளுகின்ற அணியாக இந்த உவமை அணி அமைந்திருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் இலகுவாக அறிந்த விடயத்துக்கு ஒரு தெளிவை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி இருக்கின்றோம். தொடர்ச்சியாக அடுத்ததாக நாங்கள் அடுத்த அணி பிரயோகத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் 2வதாக தொட்டு செல்கின்றதான விடயம் உருவக அணி. கிட்டத்தட்ட இந்த உவமை போன்றதான அதே தோற்றுவாயிலே அமைந்திருப்பது. உவமையிலே அது போல இது என்று சொல்லுவோம்.
மகன் தந்தையை போல இருந்தான். அது உவமை. அதுதான் இது. நான் சொல்லுவோமே, இந்த பிள்ளை அப்பாவை போல உரிச்சு வச்சிருக்கு, அப்பாவை உரிச்சு வச்சிருக்கு. வித்தியாசம் இல்லை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில வித்தியாசம் இல்லை. அப்பா தான் பிள்ளை, அம்மா தான் பிள்ளை, அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கு என்று சொல்லுவோமே, அந்த உரிச்சு வைச்சல் அதுதான் இது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் அதுதான் உருவக. என உவமை குறிப்பை கொண்டு ஒரு பொருளை மற்றொரு பொருளாக உருவகப்படுத்தும் அணி உருவக அணியாகும். அதுவே இது என்று உறுதிபட கூறும் தன்மையை இவ்வணியில் காணலாம். அவை உருவக அணியில் இருக்கின்ற தன்மை அதுதான். அப்போ உவமை அணியில் நாங்கள் மதி போன்ற முகம் அல்லது மதிமுகம் என்று சொன்னோம். அப்போ மதி போன்ற முகம் என்று சொல்லுகின்ற தன்மையை மாறி மதிதான், சந்திரனே இங்கே முகமாக வந்திருக்கு. அந்த பிள்ளைன்ற முகத்தப்ப ஒரு பிரகாசம், அதனுடைய மலர்ச்சி அப்படியே சந்திரனையே கொண்டு இருத்தின மாதிரி இருக்கு. ஒரு சிறுவன் அவனுடைய முகத்தில் இருக்கின்ற பிரகாசம் அதனுடைய தன்மையை கொண்டு வந்து அப்படியே சூரியன் போல இருக்கின்றான். ஆகவே சூரியனாகவே இருக்கின்றான் என்று சொல்லுவோமாக இருந்தால் சூரியன் போல இருக்கின்றான் என்ற பொழுது உவமை, சூரியனாகவே இருக்கின்றான் என்று சொல்லுகின்ற பொழுது அது உருவகம். அதை இலக்கியங்களிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அந்த உவமேயம் இங்கே நிலை மாறும் அமைப்பிலே உவமேயம் முன்னும் உவமானம் பின்னுமாக பெறும். ஆகவே உவமையில நாங்கள் சொன்னோம் உவமானம் முன்னும் உவமேயம் பின்னும் என்கின்ற தன்மை அந்த நிலை மாற்றம் பெறும். ஒன்று உவமையை வைத்துக்கொண்டே விளக்கி இருக்கின்றோம். கமலம் போன்ற பாதம், இது உவமை அணி. அதில் இருக்கின்ற போன்ற மறைந்து கமல பாதம் என்று வந்தால் அது உவமை தொகை, அதுவும் உவமை அணி. அதுவே நிலை மாறி பின்னுக்கிருக்கின்ற உவமேயம் முன்னுக்கிருக்கின்ற உவமானம் பின்னுமாக போய் பாத கமலம் என்று சொல்லி நிலை மாறமாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் உருவக அணி என்று சொல்லுகின்றோம். முத்து போன்ற பல் என்பதை நாங்கள் பல்முத்து என்று சொல்லுவோமாக இருந்தால் அதுதான் உருவக அணி. அதுபோல கமலம் போன்ற பாதம், கமலபாதம் என்று சொல்வதை பாத கமலம், பாதமாகிய கமலம், அந்த பாதம் அப்படியே தாமரை தான். தாமரைக்கும் பாதத்துக்கும் இடையிலே நாங்கள் வேறுபாட்டை காண முடியாது. ஆகவே கொவ்வை பழம் போன்ற இதழ், கொவ்வை இதழ், இதழ் கொவ்வை, அவருடைய இதழ் அப்படியே கொவ்வை பழம்தான் என்று சொல்லி நாங்கள் அதனுடைய ஒப்பீட்டை நாங்கள் தெளிவாக அதனுடைய அதுதான் இது என்று சொல்லி வரையறுக்கின்ற பொழுது அது உருவக அணியாக மாறுகின்றது. அதுபோல சில உதாரணங்களை குறிப்பிட்டிருக்கின்றோம். விழிவேல் அங்கே தனிப்பாடல்லே பங்கப்பலனத்து உளமுளவரங்கின்ற தனிப்பாடல்லே பார்த்தோம். விழிவேல், விழி ஆகிய வேல், அவருடைய கண்கள் வேல்தான், அந்த வேலே கண்களாக வந்திருக்கின்றது என்று சொல்லும். அதுபோல தனிப்பாடல்லே காலமக புலவருடைய பாடல்லே பார்த்தோம். நன்னூலாம் கடலை உண்டு, நன்னூலாம் கடல், நல்ல நூல்களாகிய கடல் என்று சொல்லி அங்கே நாங்கள் அந்த நல்ல நூல்களை கடலுக்கு உருவாக்கின்றோம். அப்படியே நூல்களாகிய கடல் பறந்து இருக்கின்ற தன்மையிலே நாங்கள் சொல்லுகின்றோம். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது அங்கே இது எங்களுக்கு பிறகு வருகின்ற கட்டுரை பாடத்தில் எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த அடி விபுலானந்தருடைய பாடல் வெள்ளை நிற மெல்லிகை என்பதனுடைய இறுதி அடி உள்ள கமலம், உள்ளமாகிய தாமரை, அவருடைய மனம் தாமரை தான், அந்த தாமரையே மனமாக வந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றோம். அதுபோல விழித்தாமரை, விழியாகிய தாமரை, அந்த கண்கள் தாமரை மலர், ஆகவே அந்த தாமரை மலர்களே கண்களாக அமைந்திருக்கின்றது என்ற தன்மையிலே அங்கே அமைந்திருப்பது. உருவக அணிகளை நாங்கள் விதித்தெழுதுகின்ற பொழுது அங்கே இந்த ஆகி என்கின்ற உருவை அதிகமாக பயன்படுத்தி நாங்கள் எழுதுகின்ற தன்மையை கொண்டிருப்போம். ஆகி என்கின்ற உருவு தன்மையிலே ஆகி அங்கே போல போன்றவற்றை பயன்படுத்துவது போல இங்கே விதித்தெழுதுகின்ற பொழுது ஆகிய என்பதை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ளுவோம். எப்படியாக அமைகின்றவற்றைத்தான் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம், உருவக அணி. அதனுடைய தோற்றத்திலே அதுதான் இது என்று சொல்லி அமைகின்றதாக இருக்கின்ற விடயங்களை நாங்கள் உருவக அணி என்று சொல்லிக் கொள்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல இந்த உருவக அணி இடம்பெறுகின்றதான ஒரு சில பாடல் வரிகளை நாங்கள் இங்கே உதாரணமாக குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆகவே அவற்றை நாங்கள் கவனிக்கின்ற பொழுது இந்த உருவக அணி தொடர்பான தெளிவு எங்களுக்கு முழுமையாக ஏற்படும். முதலாவது அது ஒரு அருமையான பழைய பாடல். நிலவு ஒரு பெண்ணாகி நீந்துகின்ற அழகோ, புருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக, பருவம் ஒரு தளமாக, போர் தொடுக்க பிறந்தவளோ. பாருங்கள், நிலவு ஒரு பெண்ணாகி நீந்துகின்ற அழகோ, அந்த நிலவே இங்கே பெண்ணாகி வந்திருக்கின்றது. நிலவு போல பெண்ணாகி என்று சொல்லவில்லை, நிலவு ஒரு பெண்ணாகி நீந்துகின்ற அழகோ என்கின்றார். அதிலும் மேலும் சிறப்பா புருவம் ஒரு வில்லா, அவருடைய கண்ணுக்கு மேல் இருக்கின்ற புருவங்கள் விற்கள், பார்வை ஒரு கணை. அந்த பெண் தொடக்கின்ற அந்த வில்லிலே போட்டுகின்ற கணை எதென்று சொல்லி கேட்டால் அவளுடைய பார்வை. பருவம் ஒரு தளம்,
அவர் போர் செய்கின்ற இடம் எதென்று கேட்டால் அவருடைய பருவம் இளமை பருவத்தை அந்த இடத்தினுடைய தளமாக கொண்டு புருவத்தை வில்லாகவும் பார்வையை அவருடைய அம்பாகவும் கொண்டு போர் செய்கின்றாள் என்பது கவிஞனுடைய கற்பனை என அங்கே அவளுடைய அந்த புருவத்தை வில்லாக உருவைத்திருப்பது, பார்வையை கணையாக உருவைத்திருப்பது, அவளுடைய அந்த இளமை பருவத்தை போர் தொடுக்கின்ற தளமாக உருவைத்திருப்பது கவிஞனுடைய அந்த உச்ச கற்பனையினுடைய வெளிப்பாடாக பார்க்கலாம். நாங்கள் உவமைக்கும் அடுத்த பாடலை பார்த்தோம். பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. இந்த பாடல் முழுவதுமே கவிஞர் அந்த பெண்ணுடைய தோற்றத்தை, தன்மையை, இயல்பை ஒவ்வொரு பூக்களுடன் ஒப்பிட்டு கொண்டு போவார். கவிஞனுடைய கற்பனையினுடைய உச்சு அந்த பூக்களை மையமாக வைத்துக்கொண்டே இந்த பாடல் அமைந்து கொண்டு போகும். சொல்லுகிறார், பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு. அங்கே இருப்பது பெண் அல்ல, அது ஊதாப்பு. அதைத்தான் சொன்னோம், அதுதான் இது. அப்போ ஊதாப்பூ தான் இருப்பது அந்த பெண், ஊதாப்பூவாகிய பெண் என்று சொல்லுகிறார். சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ. ஆகவே அந்த பெண்ணுடைய சிவந்த கன்னங்கள் என்று சொன்னால் அவை கன்னங்கள் அல்ல, ரோசா பூக்கள். கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ. முகத்திலே இருப்பது கண்கள் அல்ல, அந்த இடத்திலே அல்லிப்பூ, அல்லிப்பூவாகிய கண்கள். சிரிப்பு மல்லிகைப்பூ. அவருடைய சிரிப்பு மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூவாகிய சிரிப்பு என்று சொல்லுகின்றார். ஏன்னா அந்த தன்மையை கவிஞர் தன்னுடைய மொழி நடைக்கு ஏற்ப அதனுடைய வடிவத்தை மாற்றியிருந்தாலும் பொருள் நிலை மாறவில்லை. அப்போ உருவகத்தை இந்த பாடலில் அப்படியே பதிவு செய்திருப்பதை பார்க்கலாம். அதுபோல இன்னும் ஒரு பாடலடி, நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன், நீ மலை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். பாருங்கள், நீ காற்று, நீ காற்று போன்றவன் இல்லை, நீ காற்று, நான் மரம். அதுபோல நீ மலை நான் பூமி. அவை அந்த ஆண் பெண்ணுக்கு இடையிலான அந்த காதல் தொடர்பை சொல்லுகின்ற பொழுது, தங்களுக்கு இடையிலான பிணைப்பை சொல்லுகின்ற பொழுது, ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டதை அதுதான் இது நீ இதுதான் நான் என்று சொல்லி அங்கே என்ன அவர்கள் காதலனும் காதலியும் தங்களுக்கு இடையிலான உறவு பிணைப்பை வெளிக்காட்டுவது போல இந்த பாடல் அமைகின்றது. ஆகவே காற்றினுடைய அசைவுக்கு அசைந்து கொடுப்பது மரம். ஏன்னா அந்த தன்மையை நீ காற்றாகவும் நான் மரமாகவும் இருக்கிறேன் என்கிறார். அதுபோல மலையை ஏந்தி அதனூடாக ஏந்தி கொள்ளுகின்ற தன்மையுடையது பூமி. ஆகவே தன்னை என மலையாகவும் அங்கே பூமியாகவும் உருவப்படுத்திக் கொள்கின்றார்கள். இது இந்த பாடலில் இருக்கின்ற அழகாக இருக்கின்றது. என ஒரு பாடல், இடைக்கால பாடல் மதகளில் வெளிவந்த பாடல் அறியொன்று, ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதான். அந்த அடிகளிலே முன்னுக்கு இருக்கின்ற அந்த ஆகாய வெண்ணிலாவே, அந்த பெண்ணை ஆகாயத்தில் இருக்கின்ற வெண்ணிலாவாக உருவாக்கின்றான் கவிஞன். அந்த பாடலையே தொடர்ந்து வருகின்ற அடிகளில் சொல்லுகின்றார், மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாய் உறவாடும் விழிகளே இடுவள்ளி மீன்களாய். மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாய். மழைக்கால மேகம் கருமை நிறமானது, கருமேகங்கள். அப்போ அந்த பெண்ணுடைய கூந்தங்கள் எப்படியானவை, மழைக்கால மேகமானது. உன்னுடைய கூந்தலே மழைக்கால மேகமாய் அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த கூந்தல் மழைக்கால மேகங்களாக அமைந்திருக்கின்றது. மேகங்கள்லாம் கூந்தல் என்று சொல்லி உரைக்கின்றார். உறவாடும் விழிகள் இரு வெள்ளி மீன்கள். என்னுடன் உறவு கொள்ளுகின்றவனுடைய கண்கள் இரு வெள்ளி மீன்கள். வெள்ளி மீன்கள் நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள்லாம் கண்களாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லி கவிஞன் இங்கே நாங்கள் உருவகப்படுத்தி இருக்கிற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கு கவிஞன் அதுதான் இது என்கின்ற உருவக அணியை தன்னுடைய பாடல் தன்னுடைய இசைக்கேற்ப தன்மைக்கு பயன்படுத்தி ஒரு உறுப்புகளை, தங்களுக்கான உறவு பிணைப்புகளை இந்த உருவக அணியினூடாக அழகாக பதிவு செய்திருக்கிறதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இது போன்றதான உருவக அணிகள் இன்னும் நிறைய திரைப்பட பாடல்களிலே, நிறைய இலக்கியங்களிலே பொதிந்திருக்கின்றது. அவற்றை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் சரியாக உயிர்த்துணைந்து வாசித்தால் இது போன்ற உருவக அணிகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதுபோல இலக்கியங்களிலே அதை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய இலக்கியங்களை நாங்கள் தரமானதாக அமைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது உவமை, உருவகம் ஆகிய இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இந்த வேறுபாடுகள், அதனுடைய ஒத்ததன்மை ஆகிய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் மூன்றாவது அணிக்கு செல்ல இருக்கின்றோம், தற்குறிப்பேற்ற அணி. ஆகவே இந்த உவமை, உருவகம் என்கின்ற இந்த விடயங்களிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக அமைந்திருப்பது தற்குறிப்பேற்றம். அந்த பெயரிலே வைத்துக்கொண்டே நாங்கள் விளக்கத்தை பார்க்கலாம். தன் குறிப்பேற்ற அணி. ஆகவே கவிஞன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவதாக அமைகின்ற அணியைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்று சொல்லி சொன்னால் தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லி சொல்லுவோம். கவிஞன் தன்னுடைய குறிப்பினை ஏற்றி கூறுவது. எதில் ஏற்றி கூறுவது? சாதாரணமாக இயற்கையாக நிகழ்கின்றதான ஒரு நிகழ்விலே, வளமையாக நிகழ்கின்றதான ஒரு நிகழ்விலே.
கவிஞன் தன்னுடைய கருத்தை ஏற்றி கூறுவதாக இருந்தால் அதை தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லுவோம். இயற்கையாக நிகழும் நிகழ்வொன்றின் மீது புலவன் தனது குறிப்பை அல்லது கருத்தை ஏற்றி கூறுவதாக அமையும் அணி தற்குறிப்பேற்றம் ஆகும். இப்பொழுது ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்பொழுது எங்களுக்கு இந்த கொரோனா நோய் காலம், அண்மையில் இந்த இணைய செய்திகளில் ஒரு செய்தி வாசித்தேன். ஒரு இந்த கொரோனா நோயினூடாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவருக்கும் ஒரு நோயாளிக்கும் அந்த வைத்தியசாலையிலே கடமையாற்றிய வைத்தியருக்கும் இடையிலே காதல் மிளந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த சம்பவத்தை நாங்கள் இந்த தற்குறிப்பேற்ற அணியினூடாக பயன்படுத்தி அந்த வைத்தியருடைய கூட்டாக நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், நாங்கள் காதலால் இணைவதற்காகவே இந்த கொரோனா வந்தது. வைத்தியர் சொல்லுகிறார், நாங்கள் காதலால் இணைவதற்காகவே இந்த கொரோனா வந்தது. அதுதான் தற்குறிப்பேற்று. வைத்தியர் காதலால் இணைவதற்காக கொரோனா வந்தது இல்லை. அது வந்து எல்லா இடமும் பரவி இருக்கின்றது. அந்த நோய் தாக்கத்தால் பலர் அல்லலுற்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே இந்த சந்தர்ப்பத்தை அங்கே அந்த கவிஞன் அந்த காதல் காட்சியை பார்க்கின்றான், அதை கேட்ப மாற்றி விடுகின்றான். நாங்கள் காதலால் இணைவதற்காகவே கொரோனா வந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சம்பவத்தை அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள். இதுபோல என்னமொன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த வீதி விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன, சிக்னல்ஸ். ஒரு பையன் வேகமாக அங்கே எரிகின்ற பச்சை விளக்கை கண்டு வேகமாக அந்த வீதியை கடந்து விட வேண்டும் என்று செல்லுகின்றான். அருகிலே செல்லுகின்ற பொழுது சிவப்பு விளக்கு விழுந்து விடுகின்றது. இப்போ சிவப்பு கடந்து செல்ல முடியாது. போய் நிற்கின்ற பொழுது அவன் அருகிலே ஒரு அழகான பெண் வந்து நிற்கின்றாள். இப்போ இந்த காட்சியை கண்டவன் உடனே அவனுடைய அந்த பெண்ணை கண்டவுடன் அவன் உள்ளத்திலே மலர்கின்ற ஆனந்தத்தில் சொல்லுகின்றான், உன்னை காண்பதற்காக என்னவோ இந்த சிவப்பு விளக்கு எனக்காக விழுந்தது. அது நேரம், அதனுடைய சரியான நேரத்தில் அங்கே விளக்கு தானாக விழு. அந்த பெண்ணை காண்பதற்காக விழுந்தது அல்ல, அது சாதாரணமாக வளமையாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆக அவன் அங்கே அந்த சிவப்பு விளக்கிலே அவசரமாக போனவன் நிற்கின்றான். அந்த வந்த பெண்ணை காணுகின்ற சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கின்றது. ஆக உன்னை காண்பதற்காகவல்லவோ இந்த சிவப்பு விளக்கு விழுந்தது என்று சொல்லி அவன் சொல்லுகின்றது அங்கே தற்குறிப்பேற்றம். ஆகவே இயற்கையில் நிகழ்கின்ற அந்த நிகழ்வின் மீது கவிஞன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுகின்ற பொழுது அதை நாங்கள் தற்குறிப்பேற்றம் என்று சொல்லி சொல்லுவோம். இங்கே ஒரு பாடல், காதலியை கருரில் கானகத்தை கைவிட்ட பாதகனை பார்க்கப்படாதென்றோ நாதமளிக்கின்ற ஆளிவாய் அங்கு அலவன் ஓடி ஒலிக்கின்றது என்னவோ உரை. இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு நலவன்பாவிலே புகழேந்தி புலவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நலன் கடற்கரை ஓரமாக வருகின்ற பொழுது அந்த கரையிலே இருந்த வந்து விளையாடி கொண்டிருந்த நண்டுகள் என்ன செய்கின்றன என்று சொன்னால், நலனை கண்டதும் கடலுக்குள் செல்லுகின்றன. அப்ப இதை பார்த்த கவிஞர் சொல்லுகின்றார், என்ன இந்த நலன் தன்னுடைய காதலியை அங்கே நடுக்காட்டிலே தவிக்க விட்டு வந்தவன், பாதகன், பொல்லாதவன். ஆகவே இந்த பொல்லாத நலனை நான் பார்க்கக்கூடாது என்று சொல்லி இந்த நண்டுகள் எல்லாம் ஓடி ஒலிக்கின்றன என்று சொல்லுகின்றார். அதல்ல, அப்போ கடல் வாழ் விலங்கினங்கள் தரையிலும் உலாவக்கூடியவை, அவை தரையில் வந்து விளையாடு. மனித நடமாட்டங்களை கண்டால் அது இயற்கையாகவே கண்டவுடனோடு நீங்கள் கடற்கரைக்கு சென்று இந்த நண்டுகளை பார்த்திருந்தால் தெரியும், கரையில் இருக்கின்ற பாறைகளிலே மணல்களிலே வந்து நிற்கும். நாங்கள் கிட்டே சென்றதும் அது ஓடிவிடும் தண்ணீருக்குள். இது இயற்கை. அப்போ கவிஞன் அதை பார்க்கின்றார், தனக்கு சாதகமாக அந்த சந்தர்ப்பத்தை அங்கே புகழேந்தி புலவர் பயன்படுத்துகின்றார். நலன் வருகின்ற பொழுது அவன் பாதகன், தன்னுடைய மனைவியை கைவிட்டு சென்றவன், ஆகவே இவனை பார்க்கக்கூடாது என்று சொல்லி சங்குகள் ஓடி ஒலித்தன என்று சொல்கின்றார். காதலியை காரூரில் கானகத்தை கைவிட்ட, என்ன தன்னுடைய காதலியை காரூரில் அந்த நடு இரவிலே கானகத்தை காட்டிலே கைவிட்ட பாதகனை பார்க்கப்படாதொன்று, அந்த பாதகனான நலனை பார்க்கக்கூடாது என்று நாதமளிக்கின்ற ஆளிவாயாங்கு, என்ன அங்கே இந்த நேரம் ஒளி எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஆளி சமுத்திரத்திலே வாழுகின்ற அங்கு அலவன் நண்டுகள் ஓடி ஒலிக்கின்றது என்ன உரை, அவனை பார்க்கக்கூடாதென்றோ இந்த சங்குகள் ஓடி ஒலிக்கின்றன, மன்னிக்கவும் நண்டுகள் ஓடி ஒலிக்கின்றன என்று சொல்லி அங்கே எடுத்து சொல்வதை காணலாம். இதுதான் தற்குறிப்பேற்றம். ஆகவே நண்டுகள் மனிதர்களை கண்டால், நடமாட்டத்தை கண்டால் அங்கே கரையில் இருந்து கடலுக்கு செல்வது இயற்கை. அதை இங்கே தன்னுடைய மனைவியை தொலைத்து அந்த நலனை பார்க்கக்கூடாது என்றுதான் அவை ஓடி ஒலிக்கின்றன என்று சொல்வது கவிஞனுடைய கற்பனை. அதுபோல அற்றைனால் பூர்ணை காண புகுந்தான் போன்று சூரியன் உதித்தான் ராமாயணத்தில் வருகின்றதான கம்பருடைய அறி. காலை வேளையிலே சூரியன் உதித்து வருவது இது சாதாரணபடி. அப்போ அங்கே ராமாயணத்திலே அந்த என்ன காட்சியிலே அந்த சூரியன் உதித்து வருகின்ற பொழுது கம்பர் சொல்லுகின்றார், அந்த நாளிலே நடம்பெறுகின்ற அந்த யுத்தத்தினை போரினை காண்பவன் போன்று இந்த சூரியன் உதித்து வருகின்றான்.
என்று சொல்லி இருப்பது அங்கே ஏன்னா அந்த கவிஞருடைய கற்பனையினுடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றது. ஆகவே தினந்தோறும் உதித்து வருகின்ற அந்த சூரியனுடைய வருகையை அங்கே யுத்தத்தை காணத்தான் வருகிறான் என்று சொல்லி கவிஞன் தன்னுடைய குறிப்பேற்றி கூறுகின்றார். அதுபோல கலிங்கத்து பரணியிலே ஒரு அழகான பாடல், தீய அக்கொடிய கானகத்தரை திறந்த வாய்தோறும் நுழைந்து தன் சாயை புக்க வழி யாதன பிரதி தன் கரங்கொண்டு திளைக்குமே. இப்பொழுது நல்ல வெயில் காலம். இந்த வெயில் காலங்களில் பார்த்தோம்னு சொன்னால் நிலமெல்லாம் வெடிச்சிருக்கு. இந்த வெடிச்சிருக்கிற நில வெடிப்புகளிலே உதிக்கின்ற சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் செல்வது இயல்பு. இப்போ கவிஞன் பார்க்கிறான், இதுக்கு ஒரு தன்னுடைய கற்பனையை கொடுக்க வேண்டும், தன்னுடைய கவித்திரத்தை கொடுக்க வேண்டும் சொல்லுகின்றான். சூரியனுடைய மனைவியை காணவில்லை சாய். இப்படி எப்பொழுது இராப்பொழுது சூரியனுடைய மனைவியர்களாக இலக்கியம் சித்தரிக்கும். இந்த சாய் என்கின்றவனுடைய மனைவியை காணவில்லை. ஆகவே என்ன செய்கிறான், தேடி பார்க்கிறான், உடவன் காணேன். சூரியனுக்கு சந்தேகம் வந்துட்டு, ஒருவேளை இவள் போய் இந்த நிலவடிப்புக்குள்ள ஒளிந்திருப்பாளோ என்று சந்தேகம் வந்தோன்னு என்ன செய்தாம், தன்னுடைய ஒளியாகிய அந்த கரங்களை கொண்டு அந்த நிலவடிப்புகளிலே எங்கேயாவது என்னுடைய மனைவி ஒளிந்திருக்கின்றாளோ என்று சொல்லி அந்த சூரியன் தேடுகிறான் என்று சொல்லுகின்றார் அழகாக. தீய அக்கொடிய கானகத்தரை, ஏன்னா அந்த தீமையான கொடுமை மிக்க கானகம் இங்கே பாலைவனத்தை சொல்லுகின்றது. அந்த பாலைவனத்தின் திரையிலே திறந்த வாய்தோறும் நுழைந்து வடித்திருக்கின்ற அந்த வடிப்புகள் தோறும் நுழைந்து தன் சாயை புக்க வழி யாது என தன்னுடைய மனைவியாகிய சாயை எந்த வழியிலே போனால் என்று சொல்லி தன் கரம் கொண்டு திளைக்குமே. தன்னுடைய ஒளிகியாகிய கரங்களால் சூரியன் தேடி பார்க்கிறான் என்று சொல்வது கொஞ்சம் கற்பனை. பாருங்கள், வெடித்திருக்கின்ற நிலவடிப்புகளுக்குள்ளே சூரியொளி போவது இயற்கை. அந்த காட்சியை அவன் தன்னுடைய மனைவியை தொலைத்து விட்டு எங்கேயாவது இருக்கிறாளோ என்று சொல்லி தேடுகிறாள் என்று சொல்லி அங்கே என்ன கவிஞன் கூறியிருப்பது அவனுடைய அந்த இயற்கை காட்சியை தன்னுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பயன்படுத்தி இருக்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்படி பயன்படுத்துவதைத்தான் நாங்கள் தற்குறிப்பேற்றம் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். இனி இந்த தற்குறிப்பேற்றம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதான ஒரு சில சந்தர்ப்பங்களை சொல்லி இருக்கின்றோம். மேலதிகமாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொடிகள், இந்த கொடி என்ற ஒரு விடயத்தை இந்த கவிஞர்கள் இலக்கியங்களில் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும். கொடிகள் இரண்டு வகையாக நாங்கள் பயன்படுத்துவோம். ஒன்று நிறுவனங்களினுடையது, நாட்டினுடைய கொடிகள். அவற்றை ஏற்றுகின்ற பொழுது நாங்கள் கம்பத்திலே ஏற்றுவோம், அவை எப்படியாக பக்கவாட்டிலே அசையும். அதுபோல் நாங்கள் நிகழ்வுகளுக்கு கட்டுகின்ற கொடிகளை மேலிருந்து கட்டுவோம், அவை முன்பின்னாக அசைகின்ற தன்மை இருக்கும், காற்றடிக்கின்ற பொழுது அசைகின்ற தன்மை. இது இயற்கையானது. கொடிகள் ஏற்றப்பட்ட கொடிகளாக இருந்தாலும் சரி அல்லது நிகழ்வுகளுக்காக கட்டப்பட்ட கொடிகளாக இருந்தாலும் சரி, அவை காற்றடிக்கின்ற பொழுது அசைவது என்பது இயற்கை. அந்த காட்சியை அங்கே கம்பராமாயணத்திலே கம்பர் சொல்லுவார். அங்கே மிதிலை கொடிகள் ராமனை வா வா என்று அழைப்பது போல் அசைந்தன என்று சொல்லுவார். அங்கே சீதையினுடைய சுயம்பரத்துக்காக ராமன் போய்கொண்டிருக்கின்றான். போகின்ற சமயத்திலே அவன் அங்கே ராமலக்ஷ்மணரும் சமுத்திரரும் போகின்ற அந்த சமயத்திலே, முனிவருடன் இணைந்தவர்கள் செல்லுகின்ற அந்த சமயத்திலே அங்கே பறக்கின்ற கொடிகள் எப்படி இருக்கின்றன சொல்லி கேட்டால் ராமனை வா வா என்று அழைப்பது போல இருக்கின்றது என்று சொல்லுவார். இதுபோல அவனுடைய முடிசூட்டு விழாவுக்காக கட்டப்பட்ட கொடிகள் ராமன் மரவுரி தரித்து வெளி செல்லுகின்ற பொழுது நீ போகாதே போகாதே நில்லென்று அழைப்பது போல அசைந்தது என்று சொல்லுவார். அதுபோல சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார், மதுரை கொடிகள் கோவலன் கண்ணகியை வராதே வராதே என்று சொன்னவாமன். அப்போ கோவலன் கண்ணகியும் கவுந்தியடிகளும் மதுரை நகரத்துக்கு போய்கொண்டிருக்கின்றார்கள். அந்த மதுரை நகரத்திலே பாண்டியனுடைய கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கின்றன. பறந்திருக்கின்ற பாண்டியனுடைய மீன்கொடிகள் அப்படி காற்றுக்கு அசைகின்ற காட்சி, பக்கவாட்டிலே அசைகின்ற காட்சி, நீங்கள் மதுரைக்கு வராதே வராதே திரும்பி சென்று விடு என்று கூறுவது போல் இருந்தது என்று சொல்லுவார். அதுபோல அங்கே அயோத்தி கொடிகள் ராமனை தடுத்த சந்தர்ப்பத்தை இங்கே நாங்கள் மீண்டும் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆக இவை பாருங்கள், சாதாரணமாக அசைகின்றதான இந்த கொடிகளை கவிஞர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இதுபோல் அந்த கோழி கூவுதல் என்கின்ற நிகழ்வு, காலை வேளையிலே ஒரு சேவல் கூவுகின்ற பொழுது அல்லது சேவல் கூவுகின்ற பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும், அதுக்கு முன் தன்னுடைய உடலை ஒரு முறை அங்கே திடப்படுத்தி தன்னுடைய இறக்கைகளை அடித்து அதன் பின் கூ. அப்போ இந்த காட்சியை அங்கே புகழேந்தி புலவர் நலவன்பாவிலே சொல்லுவார், அங்கே நலன் தமயந்தியை காட்டிலே தவிக்க விட்டு போனதை தாங்க முடியாத அந்த சேவல்கள் தங்களுடைய ரெக்கைகளால் மார்பில் அடித்துக் கொண்டு அழுகின்றன என்று சொல்லுவார் புகழேந்தி புலவர். இங்கே கம்பர் சொல்லுவார், கம்பரனுடைய பிரிவை தாங்க முடியாத அந்த கோழிகள் தங்களுடைய வயிற்றில் அடித்து அலைந்து கொண்டன, அங்கே ஓலமிடுகின்றன என்று சொல்லியிருப்பார். அதுபோல தேம்பாவனை காவியத்திலே வீரமாமுனிவர் சொல்லுவார், அங்கே சூசையும் அரியாலும் குழந்தை இயேசுவும் ஊரை விட்டு போகின்ற பொழுது
அந்த பிரிவு துன்பத்தை தாங்க முடியாத அந்த சேவல்கள் தங்களுடைய வயிற்றிலெத்தி நாங்கள் ஓலமிட்டு கொண்டிருக்கின்றன, நாங்கள் கூக்குரலிடுகின்றன என்று சொல்லுவார். பாருங்கள், சாதாரணமாக சேவல்கள் கூகின்ற அந்த காட்சியை கவிஞர் இங்கே புகழேந்தி புலவர்கள் சொல்லுகின்றார். தமயந்தியை பிரிந்து நலன் சென்றதால் அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் அந்த காட்சியை பார்க்க முடியாமல் சேவல்கள் தங்களுடைய உடலொட்டி அழுகின்றன என்று சொல்லுகிறார். கம்பர் சொல்லுகிறார், ராமனுடைய பிரிவை தாங்க முடியாமல் அவை அழுகின்றன என்கின்றார். தேம்பாவணியிலே வீரமாமுனிவர் சொல்கின்றார், அந்த குழந்தை இயேசுவை மரியாளையும் சூசியையும் அவர்கள் அந்த ஊரை விட்டு பிரிந்து செல்வதை தாங்க முடியாமல் தானவை அழுகின்றன என்று சொல்லுகின்றார். பாருங்கள், சாதாரணமாக அந்த விடயத்தை கவிஞர்கள் எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள். சேவல் கூவுதல் என்கின்ற அந்த நிகழ்வு அங்கே இலகுவாக மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுதான் அங்கே தற்குறிப்பேற்றம். இயற்கையான அந்த நிகழ்வில் சாதாரணமாக நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளை தங்களுக்கு சாதகமாக, தங்களுடைய இயல்புகளுக்கு சாதகமாக அங்கே மாற்றி நாங்கள் அதை பயன்படுத்துகின்ற பொழுது அதை நாங்கள் தற்குறிப்பேற்றம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றோம். அப்படியாக தற்குறிப்பேற்ற அணி வெளிப்பட்டிருக்கின்றதான ஒரு சில திரைப்பாடல்களை நாங்கள் இங்கே உதாரணம் காட்டியிருக்கின்றோம். ஒரு இடைக்கால பாடல் உண்டு. மூடி திறக்கும் இமை இரண்டும் பார்ப்பார் என்றென முந்தானே காற்றிலாடி வாவா என்பது. அப்போ இமைகள் சாதாரணமாக மூடி துறப்பது இயல்பு. கவிஞன் சொல்லுகின்றார், மூடி துறக்கும் இமை இரண்டு, உன்னுடைய மூடி திறக்கின்ற இமைகள் பார்வார் என்றன. என்ன ஒருக்கா பார்வார் என்று கூப்பிடுற மாதிரி இருக்கின்றது. முந்தானை காற்றில் ஆடி வாவா என்றது. உந்தனுடைய முண்டானை காற்றில் அசைந்து வாவா என்று அழைக்கின்றது. அதுபோல என் ஒரு பாடலே, புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகின்றது, நான் வருகையிலே என்னை வரவேற்று எங்கும் பூமலை பொழிகின்றது. வானம் பனிமலை பொழிகின்றது இயல்பு. கவிஞர் சொல்லுகின்றார், அது என்னை வரவேற்று பூமலை பொழிகின்றது என குறிப்பிடுகின்றார். உன்னை கண்ட தென்றலும் நின்று போன்றதுண்டு, உன்னை காண வெண்ணிலா வந்து போவதுண்டு. அப்ப தென்றல் உன்னை பார்த்தது நின்று போயிடும். அப்ப அது தென்றல் காற்று மென்மையானது, அது அசைகின்ற தன்மையை சொல்லுகிறார். அது போல வெண்ணிலா உன்னை காண்பதற்காகவே வந்து போகின்றது என்று சொல்கிறார். இது தற்குறிப்பேற்றம். இப்படியான அங்காலே மேலும் 2 பாடல்களும் உங்களுக்கு நாங்கள் உதாரணமாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இது போன்ற பல பாடல்கள் எங்களுக்கு தற்குறிப்பேற்ற அணி சார்ந்ததான விளக்கத்தை தருவதான பாடல்களாகவும் எங்களுக்கு அமைந்திருக்கின்றன. ஆகவே இவற்றை விளங்கிக் கொண்டு தெளிவுபடுத்தி கற்றுக்கொள்ளுங்கள். ஏனைய மற்ற விடயங்களுடன் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திப்போம். நன்றி.